ஹல்லேலூயா. குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தம் உள்ள பிதாவே, மற்றும் ஒரு நாளை எங்களுக்கு அருளி செய்ததற்காக நன்றி ராஜா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாங்கள் நடப்பதற்கு ஏற்ற விதத்தில் எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுடைய சபையில் உபவாச கூடுகை உண்டா? இல்லைனா நீங்களே ஆரம்பிச்சிருங்க. உங்க வீட்டிலேயே நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அதோடு வாரத்திற்கு 2 முறை உபவாசம் இருந்து ஜெபித்த பரிசேயர்களின் நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமா இருக்கணும்னா நாம் இன்னும் அதிகமாக தேவனுடைய சந்நிதியில ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஜெபம்தான் நம்முடைய இருதயத்தை ஐக்கியப்படுத்தும். ஜெபம்தான் நமக்கு எல்லா விதத்திலும் ஆறுதலை கொடுக்கும். ஜெபம் நம்முடைய பலவீனங்களை நினைவுபடுத்தி அதிலிருந்து மீளுவதற்கு தேவையான பலனை நமக்கு கொடுக்கிறது. ஜெபத்தினாலே சுகம் கிடைக்கிறது. ஜெபத்தினால் தான் மன அமைதியும் கிடைக்கிறது. கவனிங்க, ஜெபத்தினால் அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. அது மாத்திரமின்றி ஒரு விசுவாசி தனக்காக மாத்திரமே ஜெபிக்கிறதோடு அல்லாமல் பிறருக்காகவும் ஜெபிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். விசுவாசிகளாய் சபைகளிலே கூடுகிற போது அந்த சபை தங்களுடைய சபைக்காக மாத்திரமே, தங்களுடைய மந்தைக்காக மாத்திரமே இன்றி உலகம் முழுக்க நிறைந்திருக்கிற கிறிஸ்துவின் சபையாக இருக்கிற, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இவ்வளவு காலம் கடந்து போனாலும் கூட இன்னுமே இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாமல், ரட்சிப்பை குறித்து கேள்விப்படாமல் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்து, சாத்தானுடைய கட்டுக்குள் எத்தனையோ பேர் சிக்கிக்கொண்டு அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறியும் போது தேவனுடைய கோபம் அவர்கள் மீது வரும் என்பதையும் கூட தெரிந்திருக்கிற போதும் நாம் மௌனமாயிருந்தால் பிரயோஜனமில்லை. நாம் விண்ணப்பத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். மன்றாட்டு ஜெபம், அதாவது கவனிங்க, பிறருக்காய் நாம் செய்கிற விண்ணப்ப ஜெபம். இன்னும் விவரமா சொல்லணும் அப்படின்னா, இன்னொருவருடைய நிலைமையை நீங்கள் அந்த நிலைமையை உங்களிடத்திலே வைத்து ஒரு நபருக்காக ஜெபிக்கும் போது அந்த நபர் நீதான் என்பதைப் போல நீ பிறருடைய விஷயத்திற்காக தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணி மன்றாடி ஜெபித்து வேண்டுதல் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு விசுவாசியும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் தெரியுமாங்க? நம்முடைய பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்து நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. ஒவ்வொருவரும் அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். கழுவப்பட்டிருக்கிறவர்கள் தங்கள் இருதயங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்து, இந்த பாவியை சிட்சிக்காதீங்க, சாபம் அவன் மீது வர வேண்டாம் என்று தாழ்மையோடு இன்னொரு வாய்ப்பு தாருங்க பிதாவே என்று விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே நாமும் கூட நம்முடைய வீடுகளிலேயே இன்னும் ஆண்டவரை நம்பாதவர்கள் இருக்கலாம், ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்கலாம், ஆண்டவரை எதிர்க்கிறவர்களும் இருக்கலாம். நம்மை சுற்றி இருக்கிறவர்களில் எத்தனையோ பேர் அதே போன்ற நிலைமையில் இருக்கிறார்கள். நம் தேசத்தில் இருக்கிற எத்தனையோ பேர், அதே போல இன்னும் உலகத்தில் இருக்கிற அந்த ஜனங்களுக்காக, எல்லோருக்காகவுமே ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார் அல்லவா? எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதானே தேவன் ஆசைப்படுகிறார் அல்லவா? எனவே எல்லோரையும் நாம் ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆதியாகமத்திலே ஒரு அருமையான விண்ணப்ப ஜெபத்தை நாம் பார்க்க முடியும். 18ஆம் அதிகாரத்தில் இங்கே ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆபிரகாமின் உறவினனான லோத்துவை குறித்து. லோத்துவும் கூட ஆபிரகாமோடு புறப்பட்டு போன போது ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவனோடே கூட லோத்துவும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் இருவருடைய ஆஸ்தியும் பெருகிய போதோ லோத்து வேறொரு இடத்திற்கு பிரிந்து போக வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய இஷ்டத்தின்படி ஏறெடுத்து பார்த்து தனக்கு பிடித்த இடத்துக்கு, தனக்கு நன்றாய் தோன்றின சோதோம் குமோரா என்கின்ற அந்த பட்டணங்களுக்கு போய்விட்டான். ஆபிரகாம் என்ற விசுவாச தகப்பனை விட்டுவிட்டு உலகத்துக்குள் இருக்கிற அலங்கார ஆடம்பரத்துக்கு அடையாளமான சோதோம் குமோராவுக்கு சென்று
சரி, அங்கேயாவது ஒரு சாட்சியா இருப்பானே என்று ஆபிரகாம் ஆசைப்பட்டிருந்திருக்கலாம். இத்தனை காலம் என்னோடு இருந்திருக்கிறானே, என் ஜெப வாழ்க்கையை பார்த்திருக்கிறானே, அங்கே தன்னுடைய குடும்பத்தை கட்டிக்கொண்டு நேர்த்தியாய் தேவனுக்காக வாழ்ந்து தேவனை சேவிப்பான், ஒருவேளை சுவிசேஷம் கூட அறிவிப்பான் என்று நினைத்திருக்கலாம். லோத் அங்கே சென்றபோது அந்த ஊரிலே ஸ்திரப்படுவதற்கு பதிலாக அந்த ஊர்ல உலக பிரகாரமாய் ஸ்திரப்பட்டு அங்கே ஒரு வீடு கட்டி கொண்டதையும் கூட நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அது பயங்கரமான பட்டணங்கள், சோதம் கொமோரா என்கிற அந்த ட்வின் சிட்டிஸ். அங்கே தேவனை குறித்த எந்த பயமுமே இல்லாத சூழல், புசிப்பது, குடிப்பது, வரிப்பது, இஷ்டம் போல திருமணங்களை செய்து கொள்வது, வீட்டை கட்டிக்கொள்வது, இப்படி எல்லா விதத்திலும் பூமிக்குரியவைகள் தான் அங்கே இருந்தது. உலக பிரகாரமான வாழ்க்கை, அக்கிரமும் பாவமும் பெருகினதினால தேவனுக்கு கோபம் உண்டது. அந்த அக்கிரமத்தை காண முடியாதவரானார் தேவன். அவர் மிகவும் நேசிப்பார், மிகவும் இறங்குவார், எத்தனை வாய்ப்பையும் தருவார். ஆனால் பாவத்தை விட்டு விடாவிட்டால் தேவன் நம்மீது கிருபை காண்பிக்கவே மாட்டார். எனவே அந்த பட்டணத்தின் மீது தம்முடைய கோபத்தை தேவன் இறக்கினார். ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்காக வந்த தேவனுடைய தூதர்கள், நல்லா கவனிக்கணும், இந்த விஷயத்தை ஆபிரகாமுக்கு எப்படியாவது தெரிவிக்க வேண்டும். அது லோத்து இருக்கிற சோதோம் கொமோரா பட்டணங்களை நான் அழிக்கப் போகிறேன், இந்த விஷயத்தை தெரிவிக்க வேண்டும் என்று ஆபிரகாமினிடத்திலே தேவன் அதை சொன்னார். சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருக்கிறது, பாவம் மிகவும் கொடிதாயிருக்கிறது, எனவே இந்த பட்டணங்களை அக்கினியினால் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னபோது ஆபிரகாம் லோத்து தன்னோடு இருக்காமல், தன்னுடைய பேச்சை கேட்காமல், தன்னை சார்ந்திருக்காமல் இப்படி போய்விட்டானே என்கிற கோபமோ பகையோ துவேஷமோ எள்ளளவும் இல்லாமல் லோத்து எங்கிருந்தாலும் ரட்சிக்கப்பட வேண்டும், பத்திரமாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமானவனாய் இருக்க வேண்டும் என்றே விரும்பினான். எனவே அங்கே அந்த லோத்துவின் குடும்பத்திற்காக விண்ணப்பம் பண்ணுகிறான். பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ என்றான். அது அவனுடைய விண்ணப்பம். ஆண்டவரே, அங்க நீதிமான்கள் கூட இருப்பாங்க இல்லையா? துன்மார்க்கர் எத்தனையோ பேர் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 50 பேராவது நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தின் மீது உம்முடைய கோபத்தை குறைத்துக் கொள்ள மாட்டீரோ என்று மன்றாடி விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதற்கு தேவன் பதில் தருகிறார். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் பதில் தருகிறார். நாம் விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் பதில் தருவார். அவர் பதில் தருவார் என்ற எதிர்பார்ப்போடு ஜெபித்தால்தான் அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். சரி, 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். உடனே ஆபிரகாம் அதோட நிறுத்திக்கல. ஒருவேளை ஒரு 5 நீதிமான்கள் குறைஞ்சிட்டா, 45 நீதிமான்கள் மட்டும் இருந்தா சரி, அந்த 45 பேர் நிமித்தம் அந்த பட்டணத்தை ரட்சிப்பேன் என்று தேவன் சொன்னார். அதோட இல்லைங்க, இன்னும் விண்ணப்பம் பண்றாங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன் என்று அவன் மன்றாடி, நான் தூளும் சாம்பலுமாயிருக்கிறேன், உம்மோடு பேச துணிந்தேன் ஆண்டவரே, என்னுடைய தகுதியின் அடிப்படையில் இல்லை, நான் டிமாண்ட் பண்ணல ஆண்டவரே. ஒருவேளை ஒரு 5 பேர் குறைஞ்சிட்டான், ஒரு 5 நீதிமான்கள் குறைஞ்சு 40 பேர் இருந்தா, 40 பேர் இருந்தாலும் கூட நான் அந்த பட்டணத்தை ரட்சிப்பேன். 30வது வசனம் பாருங்க. சொல்றான், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. கவனிங்க, 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ, 5 பேர் அப்படின்னு 40 இப்ப 30 பேருக்கு வந்துட்டான். ஒருவேளை 30 நீதிமான்கள் காணப்பட்டாலோ, 30 நீதிமான்களை கண்டால் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை. ஆனாலும் மறுபடியும் கெஞ்சிற ஆபிரகாம் பாருங்களேன், ஆண்டவரோட பேச துணிந்த 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ, 20 நீதிமான்களின் நிமித்தமாக கூட நான் அதை அழிப்பதில்லை என்று தேவன் சொன்னார். அப்ப ஆபிரகாம் சொல்ற, ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ. 50 பேர்னு ஆரம்பிச்சு 45 நீதிமான்கள் இருந்தா, 40 நீதிமான்கள் இருந்தா, 30 நீதிமான்கள் இருந்தா, 20 நீதிமான்கள் இருந்தா, ஒருவேளை 10 நீதிமான்கள் மட்டும் இருந்தா,
அப்படி மன்றாடி விண்ணப்பம் பண்றத பாருங்களேன். தேவனுடைய சந்நிதிக்கு வந்து விண்ணப்பம் பண்ண கத்துக்கணுங்க. டிமாண்ட் பண்றது இல்ல. ஆண்டவருடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்துல மன்றாடி விண்ணப்பம் பண்ணணும். தூளும் சாம்பலுமாயிருக்கிறேன் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம். அதுவும் அவன் செய்கிற விண்ணப்பம் தனக்கானதல்ல, அழிந்து போய்கொண்டிருக்கிற தன்னுடைய உறவினனுக்காக அங்கே மன்றாடி ஜெபிக்கிறான். நமக்காக நாம ரொம்ப நல்லா விண்ணப்பம் பண்ணிக்குவோம். ஆனா பிறருக்காக விண்ணப்பம் பண்ணுவதை நாம எப்ப கற்றுக்கொள்ள போறோம்? தேவனுடைய பிள்ளையானதற்கு பிறகு உன் வீட்டார் எல்லோருக்காகவும் நீ விண்ணப்பம் பண்ண வேண்டும். தந்தையாய் தாயாய் உன் பிள்ளைகள் கெட்டுப் போகிற போது அவர்கள் மீது கோபப்படுவதல்ல, அவர்களை கண்டித்து உணர்த்துவது மாத்திரமல்ல, அவர்கள் பட்சமாய் தேவனுடைய சந்நிதியில் ஆண்டவரே என் மகனுக்கு இறங்குங்க, என் மகளுக்கு இறங்குங்க, இன்னும் 1 மாத காலம் வாய்ப்பு கொடுங்க, இன்னொரு 10 நாள் அவகாசம் கொடுங்க, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்தி ரட்சிக்கத்தக்கதாக என்று ஜெபம் பண்ணா பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. நம்முடைய உறவினர்களை ரட்சித்துக் கொள்ள முடியும். இந்த விண்ணப்ப ஜெபத்தை ஆபிரகாமின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, ராத்திரி முழுக்க அவன் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறான். இது அர்ஜென்டா தேவனிடத்துல ஜெபிப்பதல்ல, தேவனிடத்துல படிப்படியா விண்ணப்பம் பண்ணி மன்றாடி மணிக்கணக்காக தேவ சந்நிதியிலே விண்ணப்பம் பண்ணுவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு இன்ஸ்டன்டா பதில் வந்துடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். நிச்சயமா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, மறு உத்தரவருளி செய்வேன் என்றார். உடனே பதில் தருவார். அது ஆபத்து காலத்துல. ஆனால் சில காரியங்களுக்காக நாம் கேட்க வேண்டும், நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். ஒருவேளை 10 நீதிமான்கள் மட்டும் இருந்த ஆண்டவரே, ஆபிரகாம் நினைச்சிருந்திருப்பான். லோத்து எத்தனையோ காலம் என் கூட இருந்தானே, பல காரியங்களை கத்துக்கிட்டு இருந்திருப்பான். தானும் தன்னுடைய வீட்டாரும் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 பேரையாவது ஆண்டவருக்குள்ள அவன் வழி நடத்தி இருக்க மாட்டானா? ஆனா உண்மையில அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட அந்த இடத்துல காணப்படல. நான் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அவங்க மாற மாட்டாங்க, என்னதான் விண்ணப்பம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைங்க என்று இந்நாட்களில் எத்தனையோ பேர் நம்ம மத்தியில பிறருக்காக விண்ணப்பம் பண்ணுவதை விட்டுவிட்டோம். ஆனால் கட்டாயம் தேவன் விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார். உண்மையில பாருங்க, அங்க 10 பேர் கூட இல்லைன்னா கூட லோத்து மாத்திரமே நீதிமான் என்று அழைக்கப்படுகிற நிலையில் இருந்தாலும் ஆபிரகாமுக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் அந்த குடும்பம் முழுவதையும் அந்த பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும், தேவன் எந்த அளவுக்கு உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால், நீ கீழ்ப்படியாவிட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறது ஒரு விஷயம். ஆனால் நாம் விண்ணப்பம் பண்ணுவதை ஒரு காலம் விட்டுவிடக்கூடாது, ஜெபிப்பதை ஒரு காலம் நிறுத்தக்கூடாது. உன் வீட்டிலே இருக்கிற இரத்த சம்பந்தங்களுக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்தாருக்காக, உன் கொலீக்ஸ்க்காக, நம்முடைய பாரத தேசத்துக்காக, நம்முடைய மாநிலத்துக்காக, அழிந்து போய் கொண்டிருக்கிற அநேகருக்காக விண்ணப்பம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தேசத்தாருக்காகவும், ஒவ்வொரு பாஷை பேசுவோருக்காகவும் நாம் எந்த அளவுக்கு தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணி மன்றாடுகிறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கிரியைகளில் அந்தந்த தேசங்களிலே நடப்பிக்கிறார். எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். எல்லா ஜெபத்தை காட்டிலும் விண்ணப்பத்தோடு கூடிய ஜெபம் இன்று ஆண்டவர் தம்முடைய பிதாவின் வலது பார்சத்திலே செய்கிற விண்ணப்பமாக இருப்பதினாலே, அதன் மேன்மையான விண்ணப்பமாக இருப்பதினாலே கட்டாயம் அதற்கான பிரதிபலன் கிடைக்கும் என்பதை நினைவு கூற வேண்டும். சபைக்கு போகிற போது நமக்காக நாம் ஜெபிப்பது மாத்திரமல்ல, பிறருக்காகவும் நாம் விண்ணப்பித்து ஜெபம் பண்ண வேண்டியதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். முழுவதும் அப்படி விண்ணப்பித்து ஜெபம் செய்த பிறகு அந்த 33வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 33வது அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதையும் வாசிங்க, இன்னும் அதிக தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். நாமும் கூட நமக்கு தேவன் தம்முடைய பதிலை தருகிற வரைக்கும் தேவனுடைய சந்நிதியிலே அநேகருக்காக மன்றாடி விண்ணப்பம் பண்ணுவது, உன் குடும்பத்திலே பிறருக்காக விண்ணப்பம் பண்ணுவதை தயவு செய்து பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா உபவாச கொடுகைகளிலும் கலந்து கொண்டு விசுவாசிகள் எல்லோரும் விசுவாசம் இல்லாதவர்களுக்காக, ஆண்டவரை அறியாதவர்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணுவதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். செபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே எத்தனையோ பேர் உலகத்தை நேசித்து
ஆண்டவரை விட்டு விலகி போகிறவர்களை நாங்கள் பார்க்கிற போது, கவனிக்கிற போது, அழிவின் பாதைக்குள் போய்கொண்டிருக்கிறவர்களை பார்த்து அதை பற்றி எனக்கென்ன என்று கை கால்களை முடக்கிக் கொண்டு இல்லாமல் உம்முடைய சன்னதியில் அவர்களுக்காக விண்ணப்பம் செய்யவும், அவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கவும், நித்திய அக்கினியிலிருந்து, இந்த பாதாளத்தின் கோரத்திலிருந்து அப்படிப்பட்ட அழிவின் பாதைக்கு போகிறவர்களுக்காக பாரத்தோடு, விசுவாசத்தோடு, கண்ணீரோடு, உண்மையாய் விண்ணப்பித்து மன்றாடி ஜெபிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக கட்டாயம் ஜெபிக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷனிலும் பதிவிட்டு விடுங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அருதுடைய தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.